அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நூறு கிச்சன். இன்றைக்கி ஒரு சிக்கன் சமோசா ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி ரெடி பண்ணுறதை பார்ப்போம். சிக்கன் சமோசாவுக்கு 1 கிலோ மைதா இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த 1 கிலோ மைதாக்கு 200 ml ஆயில் சேர்த்துப்போம். இதிலே ஒரு 150 ml பால் சேர்த்துப்போம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். இப்போ இது எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக டைட்டாக இந்த மாவை சேர்த்துப்போம். நம்ம ஏற்கனவே சமோசா போட்டிருக்கோம். இன்றைக்கி நம்ம வந்து கொஞ்சம் வித்தியாசமாக சிக்கன் சமோசா பண்ணுறோம். இந்த மாதிரி இதில் தேவையான அளவு தண்ணியை லைட்டாக தெளித்து இந்த மாவை நல்லா திக்காக சேர்த்துக்கணும். இப்போ நம்ம இந்த அளவுக்கு மாவை சேர்த்துட்டோம். மாவு வந்து நல்லா டைட்டாக இருக்கணும். இப்போ எந்த அளவுக்கு டைட்டாக இருக்குன்னு பார்த்துக்கங்க. இந்த அளவுக்கு மாவு டைட்டாக இருந்தால் தான் அந்த சம்சா வந்து சாஃப்டாக வரும். மாவு தண்ணியாக போயிடுச்சுன்னு சொன்னாக்கா நம்ம சம்சா வந்து ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்காது. அதனால் இந்த அளவுக்கு டைட்டாக மாவை சேர்த்தாச்சு. இதை ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற விடுவோம். அரை மணி நேரம் மாவு சேர்த்து வச்சுருந்தோம். அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ எல்லா மாவும் நல்லா சேர்ந்து ரெடியாக இருக்குது. இதை இந்த மாதிரி ஒரு தடவை பிசைஞ்சு எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக உருண்டை பண்ணி எடுத்துக்குவோம். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம உருண்டை பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ இந்த சைஸுக்கு நம்ம பண்ணணும்னு சொன்னாக்கா 1 கிலோ மைதாவுக்கு கரெக்டாக 50 பீஸ் வரும். அந்தளவுக்கு எல்லாத்தையும் நம்ம சின்ன சின்னதாக உருண்டை பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக உருண்டை பண்ணி எடுத்துட்டோம். இதில் வந்து கரெக்டாக 50 உருண்டை இருக்குது. 1 கிலோ மைதாக்கு இந்த சைஸ் போட்டோம்னா கரெக்டாக 50 உருண்டை வரும். இப்போ 50 உருண்டை இருக்குது. இப்போ ரெடி பண்ணிட்டோம். இப்போ அடுத்த ப்ராசஸ் நாங்கள் பார்ப்போம். இதை நம்ம வந்து இந்த பேடா ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற விடுவோம். இப்போ நம்ம அடுத்ததாக இப்போ இந்த சமோசாக்குள்ள ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்து ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்குறோம். இதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை வேக வச்சு எடுத்துப்போம். இப்போ இந்த பட்டாணி ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை க்ளோஸ் பண்ணி வேக வச்சு எடுத்துப்போம். ஆல்ரெடி ஒரு 8 மணி நேரம் ஊறி இருக்குது. அதனால் ஒரு 2 விசில் விட்டு இதை எடுத்துப்போம். இப்போ நம்ம பச்சை பட்டாணி வேக போட்டோம். இப்போ இன்னொரு அடுப்பில் இதை வேக வச்சுக்குவோம். 1 கிலோ உருளைக்கிழங்கு, 1/4 கிலோ கேரட் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு கட் பண்ணி தண்ணி சேர்த்துருக்குறேன். தேவையான அளவு உப்பை சேர்த்து இதையும் வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ நம்ம ஒரு 1 கிலோ அளவுக்கு ஆனியன் கட் பண்ணி எடுத்துருக்குறோம். ஒரு 3 பச்சை மிளகாய், 1 கிலோ உருளைக்கிழங்கு, 1/4 கிலோ கேரட்டை வேக வச்சு எடுத்துருக்குறோம். ஒரு 1/4 கிலோ பச்சை பட்டாணி வேக வச்சு எடுத்துருக்குறோம். 1/2 கிலோ சிக்கன் இந்த மாதிரி கொத்தி எடுத்துக்கிறோம். மல்லி, புதினா. இப்போ இந்த ஸ்டஃபிங் எப்படி ரெடி பண்ணுறதை பார்ப்போம். ஒரு பாத்திரம் வச்சு பாத்திரம் சூடாகிடுச்சு. இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துப்போம். இதில் ஆயில் சூடாகிடுச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துப்போம். பட்டை, கிராம்பு எண்ணெயில் பொரிஞ்சிருச்சு. இப்போது கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆனியன் சேர்த்துப்போம்.
ஆனியன் சேர்த்துட்டு இந்த ஆனியன்லேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை இந்த ஆனியனில் ஆட் பண்ணிடுவோம். சிக்கன் இந்த மாதிரி லைட்டாக தூத்திக்கும். ஒரு 2 நிமிஷம் அந்த சிக்கன் வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் அந்த சிக்கனை வேக வைப்போம். சிக்கன் வந்து ஓரளவு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கணும். அதில் அதோட ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துக்கும். இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துருவோம். சேர்த்து எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி வைப்போம். வெங்காயம் ஃபுல்லாக வேகட்டும். இந்த வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுருந்தோம். ஒரு பாதி அளவு இந்த ஆனியன் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதில் எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு 1 நிமிஷம் வேகட்டும். இஞ்சி பூண்டு சேர்த்து ஒரு 1 நிமிஷம் இதை வதக்கிட்டோம். இந்த ஆனியன்லாம் ஓரளவு நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் தனிமிளகாய் தூள், 2 டீஸ்பூன் சீரகத்தூள், ஒரு ஃபுல் டீஸ்பூன் சோம்புத்தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு. இது எல்லாத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மசாலா சேர்த்து எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டோம். மசாலா சேர்த்து ஒரு 1 நிமிஷம் இந்த மசாலாவுடைய பச்சை வாடை மாற வரைக்கும் இதை வேக விட்டுக்குவோம். மசாலா சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிட்டோம். பச்சை வாடைலாம் மாறிடுச்சு. இப்போது நம்ம மல்லி புதினா இதில் ஆட் பண்ணிக்கிறோம். மல்லி புதினா சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுருக்கிற இந்த பச்சை பட்டாணியை இதில் ஆட் பண்ணிக்குவோம். நம்ம வேக வச்சுருக்கிற கிழங்கையும் இதில் அப்படியே உடச்சி சேர்த்துக்குவோம். கேரட்டு இந்த மாதிரி உடச்சி இதில் சேர்த்துக்குவோம். இது எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்குவோம். அவ்வளோதான், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதோட ஃபைனலாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பை இது மேலே ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த பேடா எல்லாத்தையுமே நம்ம வளர்த்துக்குவோம். இதை மூவ் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சு கொஞ்சமாக
இந்த மாதிரி ப்ளைன் மைதா கொஞ்சம் எடுத்துக்குவோம். உதிரி மைதா எடுத்துக்கிட்டு மாதிரி வச்சு இதை நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மைதாவில் டிப் பண்ணிவிடுவோம். அதே மாதிரி ஒரு பெடாவின் எடுத்து இதை ஃபுல்லாக வளர்த்துப்போம். இந்த மாதிரி நம்ம எல்லா பேடாவையும் வளர்த்து எடுத்துப்போம். நம்ம இந்த பேடா வளர்க்கும் போது இடையில மாவு வச்சு வளர்த்துட்டு அதே மாதிரி நம்ம அதை அடுக்கும் போதும் கேப்பில் மாவு வச்சு அடிக்கிட்டோம்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நம்ம எடுக்கும் போது தனித்தனியாக லேயராக வரும். இதே மாதிரி நம்ம எல்லா பேடாவும் ரெடி பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ மாவெல்லாம் எல்லாத்தையும் வளர்த்து முடிச்சாச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரே அடுக்கு அடுக்கி இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா நல்ல ஒரு சைஸ் வரும். நம்ம ஃபுல்லாக மாவு ஆட் பண்ணியிருக்கனால ரெடி பண்ணால் தனித்தனியாக லேயராக இருக்கணும். அந்தளவுக்கு ஃபுல்லாக மாவை ரெடி பண்ணி ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டோம். அவ்வளோதான், எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதில் ஸ்டஃபிங்கை வச்சு மடித்து பொரிச்சு எடுத்துக்குவோம். இப்போ நம்ம இதை மடிச்சுக்குவோம். இப்போ இந்தளவுக்கு ஸ்டஃபிங் எடுத்து இதில் வச்சுருவோம். வச்சுட்டு இந்த பக்கம் ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே நம்ம தண்ணி எடுத்து அப்படி ரவுண்டாக இந்த கார்னர் ஃபுல்லாக அந்த தண்ணியை வச்சுருவோம். வச்சுட்டு இதை இப்படி ஃபோல்டு பண்ணி மடிச்சிட்டோம்னா கரெக்டாக சம்சாவுடைய ஷேப். நம்ம ஸ்டஃபிங் வச்சு எல்லாத்தையும் மடித்தாச்சு. ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டோம். ஆயில் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம மடித்த இந்த சமோசாவை இந்த ஆயிலில் ஃபுல்லாக டிப்பாக இறக்கிடுவோம். ஆயில் ஒரு மீடியமான சூடு நம்ம சம்சா ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த சம்சா ஃபுல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்குவோம். ஸோ இது எல்லாத்தையுமே ஃபுல்லாக பரட்டி எடுத்துக்குவோம். இந்த அளவுக்கு கரெக்டான அந்த கலரில் நம்ம எடுத்துட்டோம்னா சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.
இந்த மாதிரி எல்லா சமோசாவையும் ஃபுல்லாக பொரிச்சு எடுத்துக்குவோம். இப்போ ஒரு அருமையான கிறிஸ்பியான ஒரு சிக்கன் சமோசா ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் நல்ல ஒரு கிறிஸ்பியாக ஒரு சமோசா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.